Group 4 New Syllabus 2024 தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு 100 கேள்விகள். அலகு 1 இலக்கணம் 25 கேள்விகள். எழுத்து பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், சொல் வேர்சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். அலகு 2 சொல்லகராதி 15 கேள்விகள். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு: பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு, பயிலுதல் சிறப்பு. வானில் தோன்றினால் மழை பொழியும். ஆப்ஷன் முகில், நட்சத்திரம். ஆன்சர் முகில். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எடுத்துக்காட்டு: ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம். சமூகம், மக்கள் குழு. ஊர் பெயர்களின் மரூஉவை எழுதுக. எடுத்துக்காட்டு: புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மன்னை, மயிலாப்பூர், மயிலை. பிழை திருத்துக. எடுத்துக்காட்டு: ஒரு, ஓர். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு: வெத்தில, வெற்றிலை, நாற்காலி, நாட்காலி. பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு: நேத்து மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எடுத்துக்காட்டு: எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், ஆதலால், வரை, பின்பு. எடுத்துக்காட்டு: நான் காட்டிற்குச் சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்வோம். பொருள் தரும் ஓர் எழுத்து. எடுத்துக்காட்டு: ஆ, பசு, ஈ, கொடு, தை, மாதம், தீ, நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. எடுத்துக்காட்டு: கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். அலகு 3 எழுதும் திறன் 15 கேள்விகள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். தொடர் வகைகள்: செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து சரியான தொடரறிதல். மரபுத்தமிழ். திணைமரபு உயர்திணை: அம்மா வந்தது, அம்மா வந்தாள். அஃறிணை: மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன. பால்மரபு: ஆண்பால்: அவன் வந்தது, அவன் வந்தான். பெண்பால்: அவள் வந்தது, அவள் வந்தாள். பலர்பால்: அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். ஒன்றன்பால்: அது வந்தன, அது வந்தது. பலவின்பால்: பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தன. காலம்: நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன், நேற்று வந்தேன். இளமைப்பெயர்: பசு, கன்று, ஆடு, குட்டி. ஒலிமரபு: நாய் கத்தியது, நாய் குலைத்தது. வினைமரபு: குடைமுடை, சோறு உண். தொகைமரபு:
மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. நிறுத்தல் குறியீடுகள் கால்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். கலைச்சொற்கள் அலகு 4 கலைச்சொற்கள் 10 கேள்விகள். பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம்: சர்ச் இன்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மைல், நாட்டிக்கல் மைல். அலகு 5 வாசித்தல் புரிந்துகொள்ளும் திறன் 15 கேள்விகள். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். புரிந்து கொள்ளும் திறன் உவமைத் தொடரின் பொருளறிதல், மரபுத் தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று: பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள். மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அலகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியோரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. மேற்கோள்கள்: அறநூல் தொடர்பான செய்திகள் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், இன்னா 40, திருப்பஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் உ. வே. சுவாமிநாத ஐயர், தே. பொ. மீனாட்சி சுந்தரம், சி. லக்குவனார் தமிழ்ப்பணி தொடர்பான செய்திகள். தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவேறு பெருஞ்சித்தனார், ஜி. யு. போப், வீரமாமுனிவர் தமிழ்த்தொண்டு தொடர்பான செய்திகள். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். பாவேந்தர், டி. கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், கைத்தே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கி. வ. ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். குறிப்பு: அலகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது.